கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கர்த்தர் சொன்னபடியே ஆசீர்வதிப்பான். பிரியமானவர்களே, மனுஷன் சொன்னபடியே செய்வானா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி. செய்ய முடியாது. மனுஷன் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவன் ஒரு காரியத்தை சொன்னார் என்றால் அவர் அப்படியே செய்வார். சொன்னபடியே அவர் செய்ய வல்லவர். விசேஷமாக அவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். மாற்றமே இல்லை. உபாகமம் 15:5 வேதம் சொல்கிறது, அவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். அவர் சொன்னபடி நடக்கும் பொழுது நீங்கள் கடன் வாங்குவது இல்லை, கடன் கொடுப்பீர்கள். மற்றவர்கள் உங்களை ஆளுவது இல்லை, மற்றவர்களை நீங்கள் ஆளுவீர்கள். இது நடக்கும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அவர் சொன்னபடி நடக்கணும் அப்படின்னா சிம்பிள். தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அப்படி நீங்களும் நானும் செய்தால் அவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுது, உபாகமம் 1:11 நீங்கள் வாசித்து பார்த்தால், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தையை வேதம் தெளிவாக சொல்கிறது. அவர் சொன்னபடியே 1000 மடங்கு ஆசீர்வதிப்பான். இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா அவர் சொன்னபடி நம்ம செய்யணும். ஒரு முறை திராட்சரசம் காலி ஆயிட்டு, காணா ஒரு கல்யாண வீடு. நல்ல கவனிங்க, இதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. காணா ஒரு கல்யாணம் 3வது நாளில் நடந்தது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமையில் அந்த கல்யாண வீடு நடந்தது. ஸோ ஏன் 3ஆம் நாளில் நடந்த திருமணத்திற்கு? ஏன்னா இஸ்ரவேல் தேசத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரு திருமணம் வச்சா யாருனாலும் போகலாம். அழைப்பு பெற்றவர்கள் மாத்திரம்தான் நம்ம திருமணத்துக்கு போவோம். இல்லை, செவ்வாய்க்கிழமை அந்த திருமணம் நடந்துச்சுன்னா அழைப்பு இல்லாதவர்கள் கூட போகலாம். அதனால தான் திராட்சரசமே காலியாச்சு. ஸோ அந்த திருமண வீட்டில் இயேசு அற்புதம் செய்வதற்கு காரணமான ஒரு கீவேர்டு அன்னை மரியாள் சொல்கிறாங்க. யோவான் 2:50 இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்கள். இயேசு சொன்னால் தண்ணீரை நிரப்புங்கள் 6 கற்சாடிகளை. அவ்வளோதான். நிறமற்ற மனமற்ற ருசியற்ற தண்ணீர் நிறமான மனமான ருசியான திராட்சரசமாய் கர்த்தர் சொன்னபடியே நடந்தது. உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொன்னபடி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா அவர் சொன்னபடி நீங்கள் கீழ்ப்படிந்தால் மாத்திரம் போது. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீ சொன்னபடி யார் யாரெல்லாம் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நீ சொன்னபடி நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.